ஹாய், இன்றைக்கி நான் பர்ஃபெக்ட் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சி போகும். அந்த மாதிரி ஒரு மைசூர் பாக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்டா ஆஹா என்று சொல்லுவீங்க. நான் இப்போது 1 கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா ஜாடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஜாடி பண்ணிட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ளம்பும் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு வாட்டி நல்லா ஜாடி பண்ண எடுத்தால் நல்லது. இப்போது அதே கப்பில் நான் இங்கே 2 கப் அளவுக்கு சர்க்கரையை எடுத்துக்கிறேன். அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணியை போட்டு நல்லா பாக்க தயார் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வரணும். 1 ஸ்ட்ரிங்கு சிரப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி தொட்டு இந்த மாதிரி கையிலேருந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் ஒரு த்ரெட் வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் சுகர் சிரப் தயாராக இருக்குன்னு அர்த்தம். இப்போது இன்னொரு பேனில் 1 கப் அளவுக்கு நெய், 1 கப் அளவுக்கு எண்ணெயை போட்டுருக்கிறேன். குக்கிங் ஆயில் போட்டு நல்லா சூடு பண்ணுறதுக்குன்னு சைடில் வைக்கணும். பாருங்கள், சூடாகிறதுக்குன்னு வச்சுருக்கிறேன். இப்போ சுகர் சிரப்புக்கு நான் இங்கே ஜாடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நான் இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இன்னொரு தாட்டி மிச்சம் இருக்கிறதெல்லாம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். நல்லா மிக்ஸ் செஞ்சதும் ஒரு குதி வர வரைக்கும் இதை இப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், கை விடக்கூடாது. இப்போ ஒரு குதி வந்ததும் நான் இங்கே சூடு பண்ணுறதுக்குன்னு வச்சுருந்தேன் இல்லையா எண்ணெய் நெய்யோட மிශ්ரணம், அதில் ஒரு சவுட்டு போடணும். போட்டு இந்த மாதிரி நல்லா அந்த ஆயில் கீ மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இன்னொரு சவுட்டு போடணும். இந்த மாதிரியே ஒவ்வொன்றா சவுட்டு போட்டு அந்த மிக்சரு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் போடணும். பாருங்கள், பபல்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா ஒவ்வொன்றா போட்டு மிக்ஸ் செய்யணும். ஒவ்வொன்றா சவுட்டு காலி ஆகிற வரைக்கும், அந்த எண்ணெய் கீயோட மிக்சரு காலி ஆகிற வரைக்கும் ஒவ்வொன்றா சவுட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் 3வது தாட்டி போடுற போகிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஏலக்காவை போடுறேன். ஏலக்காவை போட்டு நல்லா கைவிடாமல் ஆட்டணும். ஃப்ளேமு லோலையே இருக்கணும், இது நினைவில் இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கைவிடாமல் ஆட்டணும். பாருங்கள், மிச்சம் இருந்த அந்த எண்ணெய் கீயோட மிශ්ரணம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுக்கணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா பபிள்ஸ் வந்துட்டு இருக்குது. பர்ஃபெக்டாக கலரும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சுட சுட இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வாணலில் ஒட்டக்கூடாது, விடணும். ஒட்டாமல் விட்டு வரணும். அப்போ தான் மைசூர் பாக் நல்லா வரும். பாருங்கள், ஒட்டாமல் வேலை வருது விட்டுட்டு. இப்போது ஒரு டின்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ இந்த மாதிரி போடணும். பாருங்கள், மேலே இந்த மாதிரி போட்டுட்டு நான் கீழே பட்டர் பேப்பரை போட்டுருக்கிறேன். போடணுன்னு அவசியம் இல்லை, நெய்யில் க்ரீஸ் பண்ணி வச்சாலே போதும். நல்லா ஹேஷை ப்ரெஸ் பண்ணக்கூடாது, மெலிசா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக கூல் ஆகிறதுக்குன்னு விடணும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸ்டெப் பை ஸ்டெப்பு பண்ணால் நீங்கள் ஒரு வாட்டியிலேயே பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வைக்கணும். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக கூலானதும் எடுக்கணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு மைசூர் பாக்கு. சிம்பிள் ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் போதும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட்.